இப்படி தனியா இருக்கே, வா என் வீட்டுக்கு போல. நான் இப்ப தனியா இருக்கல மஞ்சு. அண்ணனுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன கூட பிறந்தவாட்டமே பாத்துக்கிறாரு. அவர் யாருடி? அதோ அத வந்துட்டாரு. அண்ணா, இது மஞ்சுள தானி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேர் என்னங்க? பேரு மணி. ஓஹோ, அப்படியா? நான் விஸ்வநாத சாரோட உங்களை பார்த்ததே இல்லையே. அது பூர்வீகம் நமக்கு சிங்கப்பூருங்க. அம்மா ரேகா, இது உள்ள கொண்டு போயமா. நான் வெள்ளத்தை மறந்துட்டு வந்து எடுத்துட்டு வந்துடுறேன். நடந்த உண்மை என்ன? அங்க எதுக்காக வந்தீங்க? அண்ணனை பறி கொடுத்து அனாதையா போன ரேகாவை பார்த்து மனசுல இறக்கம் ஏற்பட்டுடுச்சு. அதனால விஸ்வநாதன் எனக்கு சிநேகிதன் இல்லாம போனாலும் ரேகாவை காப்பாத்துறதுக்காக அவன் என் சிநேகிதன்னு போய் சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன? வேற என்ன, மனசாந்தி தான். இனிமே நான் சும்மா இருக்க கூடாது. ஏன்? வேறனும் இல்ல, நான் உடனே மேரேஜ் பண்ணிக்கலன்னா உங்க மனசாந்தி முன்னிட்டு என்ன கூட தங்கச்சி லிஸ்ட்ல சேர்த்துருவீங்களோ என்னவோ. என்கிட்ட சந்தேகமா இருந்தா என்கிட்ட வா. எதுக்கு? ஒண்ணு தர்றேன். அம்மோ, தப்பு. தப்பா? தப்பு தப்பு. மாங்கனியா தென்கனியா நீ யாரடி பெண்ணே, ரெண்டில் நீ யாரடி பெண்ணே, மான்விழியா தேன்மொழியா பேரென்னடி சொல்லு, உந்தன் பேரென்னடி சொல்லு, மையல் காட்டும் பெண்ணொன்று மலரானதே, மையல் காட்டும் பெண்ணொன்று மலரானதே, மார் மீது ஊஞ்சலிட்டு விளையாடுதே, மார் மீது ஊஞ்சலிட்டு விளையாடுதே. காதலனா சிநேகிதனா எவ்வாறடி சொல்லு, மனசு எவ்வாறடி சொல்லு, நித்திரையா வருகிறதா அலைபாயுது உள்ளே, எங்கே அலைபாயுது உள்ளே, என் மனத்தில் உன் ஆசை நிழலாடுது, என் மனத்தில் உன் ஆசை நிழலாடுது, ஏன் வந்தாய் நெஞ்சமெங்கும் கனலானது, ஏன் வந்தாய் நெஞ்சமெங்கும் கனலானது. கண் வைத்து போற மின்னல் நீ இன்பம் தாடி பெண்ணே, நீ ஒத்து கொன்றால் இன்று என்னம்மா, நீ வந்து அந்த வேளை கை வச்சே கனியின் மேலே, அதில் எங்கும் தேனாச்சு உண்டால் பந்தாட்டம் ஆடச் சொல்லக்கூடாதா, சிங்கார பாட்டு சொல்ல தெரியாதா, இடை தின்னவா சரி மல்லவா மலை தின்னவா கொடுமன்னவா, கைதொட்டு என்னாலும் பருகாதது, கைதொட்டு என்னாலும் பருகாதது, நீ கொஞ்சி தோளோடு மறுவாதது, நீ கொஞ்சி தோளோடு மறுவாதது. படமாங்கனியா தென்கனியா நீ யாரடி பெண்ணே, ரெண்டில் நீ யாரடி பெண்ணே, காதலனா சிநேகிதனா எவ்வாறடி சொல்லு, மனசு எவ்வாறடி சொல்லு. நீ என்னை கண்டு வச்சே, நான் சிந்தை அதிலே வச்சே, நான் கண்ணை கொண்ட ஆசை தூடால்
என் நெஞ்சில் ஏதேதோ நினைவானது. காதலனா ஸ்நேகிதனா எவ்வாறடி சொல்லு, மனசு எவ்வாறடி சொல்லு. மான்மொழியாதே மொழியா பேரென்னடி சொல்லு, உந்தன் பேரென்னடி சொல்லு. என் மனத்தில் ஆசை நிழலாடுது, என் மனத்தில் ஆசை நிழலாடுது. மார் மீது ஊஞ்சலிட்டு விளையாடுதே, மார் மீது ஊஞ்சலிட்டு விளையாடுதே. லதா, எங்க இருந்து வர்றேம்மா? மணிக்கிட்ட இருந்து. அவனோட சம்பந்தம் வச்சு கூடாதுன்னு சொன்னல. ஃப்ரெண்ட்ஷிப் தான், சம்பந்தம் இனிமேதான் ஏற்பட போகுது. அது சரி, நான் மணியை பார்க்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அத நான் கேட்க மாட்டேன். மாலதி மணிக்கு கூட பிறந்த சகோதரியா இருந்தோ அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? அதாவது அத கூட கேட்க மாட்டேன். லதா, அன்பு, பாசம், தியாகங்கிற வார்த்தைகளின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? இதோ அதையும் உங்களை கேட்க மாட்டேன். அது இல்லம்மா. என்ன பேச விடுங்க. 3 கேள்விகள் என்கிட்ட கேட்டீங்க. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு பதில் சொல்வீங்களா? என்ன அது? எங்க மேரேஜ் எப்போ வச்சுக்க போறீங்க? அர்ஜென்டா? ரொம்ப அர்ஜென்ட். அந்த பையனோடயா? ஆமா, மனம் விட்டு ஒருத்தர் விரும்புறோம் டாடி. எங்களை பிரிக்க முடியாது. சரி, இந்த மேரேஜ் நடக்கணும்னா அவங்கிட்ட நான் பேசணும். அந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும். நான் போய் மணியோட பேசிட்டு வரேன். நாளைக்கு என் பிறந்த நாளுக்கு அவர் என் விருந்தாளியா வருவார். ஓகே? ஹாய். ஹாய். ஐயோ, என்னது காரசாரமா இருக்க? அப்பா என்கிட்ட காரசாரமா பேசினாரு. ஆ. நான் உங்க கூட சண்டை போடணும். நான் எந்த தவறும் செய்யலையே. இப்படிதான் லேட்டா வருதா? என்ன லதா, ஏதாவது திட்டம் போட்டு வந்திருக்கியா? ஆமா, உங்களை என் டாடி கிட்ட அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். என்னது, உன் டாடி கிட்டயா? இதுக்கு முன்னால் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கா என்ன? ஏன்? ஒண்ணு இல்ல, என்ன பார்த்தா அவருக்கு ஆற்று நின்னுடும். டாடிக்கு அயன் ஹார்ட். கவலைப்படாதீங்க. நாளைக்கு என் பிறந்த நாள். அங்க வரும்போது அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஆல் ரைட். நாளை காலையில சூரியன் உதிக்காம இருக்க முடியாது. நீ முடிவு பண்ண பிறகு நான் உன் டாடி சந்திக்காமலும் இருக்க முடியாது. சரி, 2 லட்சத்துல குறைஞ்ச நகையே காட்டாதீங்க. என்னங்க திடீர்னு உங்களுக்கு பொண்ணு மேல இப்படி ஒரு அன்பு ஏற்பட்டுடுச்சு? பரிச கொடுத்தாவது அது மனச மாத்தலான்னு பாக்குறேன். இது 3,10,000. 3,10,000. ஆஹா, நெக்லஸ்னா இதுதான். இதுதான் இதையே வாங்கிக்க. வாங்கிக்குவோம். ராம் சுப்பு, செக் புக் எடு. Many, many happy returns of the day. Thank you. எப்படி இருக்கு? Oh, fantastic. Thank you. இதுக்கு என்ன விலையாச்சு? இதுக்கு என்ன விலையாச்சுன்னு உங்க அப்பா தான் சொல்லணும். ஏன் அப்படி? ஆமா, நான் பணத்தை பெருசா நினைக்கிறது இல்ல, உங்க அப்பா பணத்தை பெருசா நினைக்கிறாரு. என்ன லதா, ரெடியா? டைம் ஆச்சே. டாடி, நெக்லஸ் எப்படி இருக்கு? இவர்தான் பிரசன்ட் பண்ணாரு. என்ன டாடி, நெக்லஸ் பார்க்க சொன்னா இவர் முகத்தையே பாக்குறீங்களே? நெக்லஸ பார்க்காம அவரை பார்த்து, அவரை பார்க்காம நெக்லஸ பார்த்தாலும் ஒண்ணுதானம்மா. என்னமோ விசித்திரமா பேசுறீங்க. இவர் பேர் மணி, எங்க ஃபாதர். இவரோட பேசணும்னு சொன்னீங்களே, பேசிட்டுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வரேன். தம்பி, கொஞ்சம் வரீங்களா? யாரப்பா நீ? உளவாளி நம்பர் 1. பயமுறுத்தியா என்ன? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. அதான் உங்க பொண்ணு இல்ல, அவ இதயத்துல வச்சிருக்காள்ல, அவ குரல்ல இருந்து உங்களுக்கு கேட்டிருக்கும். விளையாடி பாக்குறியா? அந்த நெக்லஸ் எங்க வாங்கல? நீங்க வாங்குற ஷாப்ல தான். அதுக்கு விலை நீங்க கொடுத்ததுதான். எந்த ஊரு? உங்க ஊரு தான். உன் வேலை என்ன? வேலை உங்க வேலைதான். அதாவது கொள்ளையடிக்கிறதா? கொள்ளையடிக்கிறது உங்க தொழில்னு ஒத்துக்கிறீங்களா? அடிக்கடி போன்ல எனக்கு எச்சரிக்கை செய்யற பேர் வழி நீதான்னு சொல்லு. இப்போ நேர்லயே பாக்குறீங்கல்ல,
ஒரு கொள்ளக்காரனா இருக்கிறவன் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக வர முடியுமா? கொள்ளக்காரனுக்கு மாப்பிள்ள கொள்ளக்காரனா மாமா? இந்த மாதிரி கூப்பிடாத, கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாயில வந்தபடி திட்டு, மாமான்னு மட்டும் கூப்பிடாத. இப்ப நெக்லஸ் கிடக்கிற கழுத்துல மாங்கல்யத்தை கட்ட போறேன். அப்ப நான் உங்களை மாமான்னு கூப்பிடணும் இல்லையா மாமா? என் மகளை கல்யாணம் பண்ணணுங்கிற விருப்பத்தை நீ மாத்திக்கலைன்னா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன், ஜெயிலுக்குள்ள தள்ளுவேன். உடனே கல்யாணத்தை நடத்தாம போனா நீ ஒரு பயங்கர கொலகாரங்கிறத உன் மக முன்னாடி நிரூபிப்ப. அப்புறம் உன் மகனே உன்னை வெறுத்துட்டு போயிடுவான். வர்ற லதா வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஐயா, என்ன இது அணைஞ்ச தீவட்டி மாதிரி இப்படி நிக்கிறீங்க? என் பொண்ணு பக்கத்துல நிக்கிற பையனை பாத்தியா? அப்பா அழகா இருக்கா, அழகா. அழகன் மட்டுமல்ல, என்ன அழ வச்சு உயிர் எடுக்க வந்திருக்கிற அழகன். இவன் தான் சந்திரசேகரின் ஆத்மா. ஏதோ பிளாஷ்பேக் இருக்குன்னானே, அதோட ஓபனிங் சீனா இது? ஆமா, இது க்ளோசிங் சீன் கூட ஆகலாம். இவனாட்ட லோபர் என் பொண்ணுக்கு புருஷனாக கூடாது. அப்பா செய்த குற்றத்துக்கு என்ன வெறுக்கிறியா ரேகா? அவரால என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு ராஜா. என் கூட பிறந்த அண்ணன் உயிர் விட்டதுக்கு காரணம் யாரு? உங்க அப்பா தானே. அவர் வரதட்சணை கேட்காம இருந்திருந்தா எங்க அண்ணன் ராஜினாமா பண்ணிருப்பாரா? அந்த பணத்தை வாங்கி இருப்பாரா? அந்த பணத்தை பறிகொடுத்த வேதனையில எங்க அண்ணன் தற்கொலை பண்ணிருப்பாரா? ரேகா, உன் அண்ணன் இறந்து போனதுல எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? கவலைப்படாது, அப்பாவை எதிர்த்தே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராஜா, அண்ணன் செத்து போன அன்னைக்கு ரேகாவும் செத்து போயிட்டா. அம்மா ரேகா, அண்ணன் ஸ்தானத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேம்மா. உன்னை விரும்புறவளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கத்தான் நான் இங்க இருக்கேன். வேண்டாம் அண்ணா, இந்த கல்யாணம் சாதாரணமானதில்ல. அதுதான் என் கூட பிறந்தவர் உயிரை வாங்கினது. இந்த அண்ணன் கூட உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க உயிரை விடுறதுக்கும் தயாரா இருக்கம்மா. வேண்டாம், அண்ணனும் கடைசியா இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க, நீங்களும் அதையே சொல்றீங்க. அது அந்த அண்ணனோட கடைசி வார்த்தை, இது இந்த அண்ணனோட ஆரம்ப வார்த்தை. சார், என் அப்பாவோட பேசுங்க. அவர் என் மேரேஜுக்கு சம்மதிக்காவிட்டா அவர் ஆஸ்திகளே வேண்டான்னு விட்டுட்டு வந்துடுறேன். ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். உங்க அப்பாவோட என்ன பேசணும், எந்த முறையில பேசணும், எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நிறுத்தி வைக்கணும்னு நினைச்ச ரேகா மேரேஜ நடத்தி வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ண வந்திருக்கிற ஆம்பளை. பர்மிஷன் இல்லாம எங்க எதுக்காக வந்த? பர்மிஷன் வாங்கிட்டு வர்றவன் நண்பன், பர்மிஷன் இல்லாமலே வர்றவன் விரோதி. எனக்கு உனக்கும் எந்த விரோதமும் இல்லையே. வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணு பகவானுக்கும் பூலோகத்தில் இருக்கிற ராட்சசர்களுக்கும் இடையே யுத்தம் நடந்தது விரோதத்தினாலயா? ஓ, நீ அவதார புருஷனா? இப்ப நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் அவதாரம் எடுக்கிறது உன் வார்த்தையை பொறுத்து இருக்கு. ரேகா கல்யாணம் நடக்கணும்னு 50,000 தேவை. அந்த பணத்தை தர வக்கு இல்லாம அவ அண்ணன் செத்து போயிட்டான். அந்த 50,000 தந்துட்டா உடனே ராஜேந்திரனுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடந்துரும்ல? நிச்சயமா. அப்ப அந்த 50,000 எப்ப வேணும்? இப்பவா, ராத்திரிக்கா, வெடிஞ்சு தந்தா போதுமா? வசதி உள்ளவனா இருந்தா இந்த இடத்திலேயே லட்சமா தர முடியும். ஆனா உன்ன போல உள்ளவன் என் முன்னாலேயே என் பெட்டியில இருக்கிற பணத்தை எடுத்து என்கிட்டயே கொடுப்பேன். ஆனா அந்த மாதிரி தர பணத்தை வச்சு என் மகன் கல்யாணத்தை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கௌரவம் இல்லாத முறையில குறுக்கு வழியில சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட தேவை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தேவை. All right, you will get that money. நான் எடுத்த லட்சியத்துக்காக என் ரத்தத்தை சிந்துறேன், இரவு பகலா உழைக்கிறேன். பைசா பைசாவா சேர்த்து அந்த 50,000 உனக்கு தந்துறேன். எத்தனை நாள் டைம் வேணும்? 6 மாசமா, 1 வருஷமா, 3 மாசம்? கேளு. பழக்கமில்லாத வேலையாச்சே, கொஞ்சம் கஷ்டமா இருக்குமேன்னு கேட்டேன். விஸ்வநாதனுக்கு 1 மாசம் டைம் கொடுத்தேன். எனக்கும் அந்த 1 மாசம் போதும். அதாவது வர்ற 9ஆம் தேதி 50,000 என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா நான் ரேகாவை என் பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பேன். வார்த்தையை மாத்தினா நான் சிந்தின ரத்தமும் உழைப்பும் வீணாயிடுச்சேங்கிற கோபத்துல உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்.
ஜாக்கிரதை.